அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம டாக்ஸ் அண்ட் ரெவென்யூ பற்றி பார்க்க போகிறோம். டாக்ஸேஷன் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூங்க ஃபார் த கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து வருமானமே. அதுதான். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனால் சம்பளம் கொடுப்பாங்க, அதுதான் நமக்கான வருமானம். அதுபோல் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அப்படிங்கிறது டாக்ஸ் தாங்க. ஸோ அது அந்த டேக்ஸை வச்சு தான், அந்த வருமானத்தை வச்சு தான் அவங்க வந்து டெவலப்மெண்ட் ஆகட்டும், வெல்ஃபேர் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த டேக்ஸை வச்சு தான் வந்து அவங்க செய்வாங்க. ஸோ கவர்மெண்ட்டுடைய வருமானம் என்ன? டேக்ஸ் தாங்க. ஸோ இந்தியாவில் ரெண்டு விதமான டேக்ஸ் இருக்குதுங்க. ஒன்று வந்து டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸுங்க. இந்த டைரக்ட் டேக்ஸஸ்னால் என்ன? பெய்டு டைரக்டட் பை இண்டிவிஜுவல்ஸ் அண்டு பிஸ்னஸ் டு த கவர்மெண்ட். இந்த டைரக்ட் டேக்ஸை இண்டிவிஜுவல் தனிநபர்கள் வந்து கட்டுவாங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க வந்து செலுத்துவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்ன டைரக்ட் டேக்ஸஸ்? இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இந்த 4 டேக்ஸ் தான் வந்து டைரக்ட் டேக்ஸ் சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸை வந்து நாம் வேலைக்கு போகிறோம் இல்லையா, ஸோ இது வந்து கட்டக்கூடியது தான் வந்து இன்கம் டேக்ஸுங்க. கார்பரேட் டேக்ஸ்னால் என்ன? ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் வருது, ஒரு 100 கோடி ப்ராஃபிட் வருதுன்னா அதில் கொஞ்சத்தை டேக்ஸாக வந்து செலுத்தணும். மூணாவது வெல்த் டேக்ஸுங்க. இந்த வெல்த் டேக்ஸ்ன்றது சொத்து வரி, இந்த சொத்துக்காக ஒரு கட்டக்கூடிய ஒரு வெல்த் டேக்ஸ். இது வந்து 2016 வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. எதுக்காக? அதுக்கு முன்னாடி வந்து செலுத்திட்டு இருந்தாங்க, அது பிறகு 2016 இது அபாலிஷ் பண்ணுறாங்க. அது பிறகு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸுங்க. இது எதுக்காகனா, ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டாக்கை வந்து நாம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு டேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேக்ஸுக்கு பேர் தான் வந்து செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸுங்க. இந்த டைரக்ட் டேக்ஸஸ் 4த்தையும் வந்து யார் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க? சிபிடிடி அப்படிங்கிற சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கீழே வருங்க. அடுத்தது இன்டைரக்ட் டேக்ஸஸ். இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸை யார் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க? இன்டர்மீடியட்ஸ் அண்ட் பாஸ் டு த கவர்மெண்ட். இடையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸை வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கும். என்னென்ன டேக்ஸ்ன்னு பார்த்துட்டுமா? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸுங்க, ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். இது 2017 கொண்டு வராங்க. இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து வேட் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, எக்ஸஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டேக்ஸ் வந்து அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ்ன்னு வந்து கொண்டு வராங்க. இது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸு. அடுத்தது கஸ்டம்ஸ் டியூட்டின்னு ஒரு டியூட்டிங்க. இது வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது இல்லையா, ஸோ அதுக்கு விதிக்கக்கூடிய ஒரு டேக்ஸ் பேர் தான் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டிங்க. அது பிறகு எக்ஸைஸ் டியூட்டி. இந்த எக்ஸைஸ் டியூட்டியை வந்து இது வந்து அபாலிஷ் பண்ணி ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா அந்த தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடியது தான் வந்து இந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸுங்க. இது யார் கலெக்ட் பண்ணுவாங்க? சிபிஐசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்டு கஸ்டம்ஸ். இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தான் எழுதுது. ஸோ பாருங்கள், ஒன்றும் கிடையாது. சென்ட்ரல் போர்டு டைரக்ட் டேக்ஸு, சென்ட்ரல் போர்டு இன்டைரக்ட் டேக்ஸ் அண்டு கஸ்டம்ஸ், அவ்வளோதாங்க. இது வந்து 2 நிறுவனங்கள், 2 டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கீழே கலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது டாக்ஸ் ரெவென்யூ டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது. இது எப்படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை 3ஆக பிரிச்சுருக்காங்க. டேக்ஸுமே வந்து 3 லிஸ்ட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்டு கன்கரண்ட் லிஸ்ட்னு வந்து 3ஆக பிரிச்சுருக்காங்க. இந்த இன்கம் டேக்ஸு, கார்பரேட் டேக்ஸு, கஸ்டம்ஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி, இது எல்லாத்தையுமே வந்து யூனியன் லிஸ்ட் தான் வந்து கலெக்ட் பண்ணணும். யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸ்டேட் ஜிஎஸ்டி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, இதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுங்க. இந்த ஜிஎஸ்டி வந்து இன்டர்ஸ்டேட்டில் தான் வந்து இது கலெக்ட் பண்ணணும். இன்டர்ஸ்டேட்னா என்ன? ஒரு மாநிலத்துக்கு ஒரு நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை யூனியன் கவர்மெண்ட்டும், மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து கலெக்ட் பண்ணுங்க. இதில் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஜிஎஸ்டி ரெவென்யூ ஷேர்ட் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு கூடிய ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஸ்டேட்டும் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு விஷயங்களை டாக்ஸ் வரும்போது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படி ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை அமைச்சு இந்த டாக்ஸை வந்து 2 பேர் வந்து பிரிச்சுக்குவாங்க, சென்டரும் ஸ்டேட்டும், அவ்வளோதாங்க. சரி, இப்போது கவர்மெண்ட் ரெவென்யூ சோர்சஸ். கவர்மெண்ட்டுக்கு இந்த டாக்ஸ் மூலமா எந்த அளவுக்கு சோர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது டோட்டல் ரெவென்யூவில் 80% வந்து இந்த டாக்ஸ் மூலமா தான் வந்து கிடைக்குதுங்க. டாக்ஸ் மூலமாக கவர்மெண்ட் வந்து ஒரு அதுக்குன்னு தேவையான வருமானம் எதுலேருந்து வருதுன்னு பார்க்கும்போது 80% டாக்ஸ் மூலமாக தான் கிடைக்குது. மீதி இருக்கக்கூடிய 20% அவங்க இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் இருக்குது இல்லையா, ஒரு அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, அதன் மூலமாகவும், அப்புறம் ரோட் டேக்ஸு, பாஸ்போர்ட் ஃபீ, அது பிறகு
இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் இல்லையா, இப்போ கவர்மெண்ட்டுடைய ஒரு நிறுவனத்தை விற்பதின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு 20%. ஸோ பாருங்கள், கவர்மெண்ட் வந்து இது வந்து அவங்க எப்படி சொல்கிறது, ஒர்க் பண்ணி வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது, உழைச்சி வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது 20%, டாக்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது 80%. இப்படி வச்சுக்குவோம். இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து நிறைய வீடு கட்டி வச்சுருவாருங்க. வீடு கட்டி அதை வாடகை விட்டுருவாரு. அந்த வாடகை மூலமாகவே அவருக்கு மாதம் வந்து ஒரு 80,000 வருமானம் வருதுங்க. அவர் வேலைக்கு போகிறாரு, சரி சும்மா இருக்கிறமே வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போய்ட்டு ஒரு 20,000 வருது. ஸோ அவர் வாடகையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது, ஸோ அவர் வேலையே செய்யாமல் அவருக்கு 80,000 வருது, அவருக்கு வேலை செஞ்சு 20,000 வருது. இவ்வளோதாங்க வித்தியாசம். சரிங்களா? அடுத்து, இந்த அளவுக்கு வருமானம் இருக்கக்கூடிய, அதாவது கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ரெவென்யூவில் 80% டேக்ஸ் மூலமாக வருது. இந்த டேக்ஸை என்னென்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு இருக்காங்க இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது, கவர்மெண்ட் என்ன இந்தியா கொண்டு வந்துருக்காங்க பார்க்கும்போது 2017 ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இது ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுங்க. அதேமாதிரி கார்பரேட் டேக்ஸ் கட் அப்படிங்கிற ஒரு கட், இது வந்து 2019 கொண்டு வராங்க கார்பரேட்டுக்காக. ஸோ அவங்களுடைய வரிச்சுமையை 30%லேருந்து 22% வந்து குறைக்கிறாங்க. அது மிக ஃபேஸ்லெஸ் அசைன்மெண்ட் அப்படிங்கிற 2020 ஒன்று கொண்டு வராங்க. அதுனா இந்த டேக்ஸ் ஹராஸ்மெண்ட் வந்து குறைக்குதுங்க. டேக்ஸ் வந்து அதிகமாக விதிக்கக்கூடாது, அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்க. அது விவாத் சே விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒன்று, அந்த ஸ்கீம் 2020 கொண்டு வராங்க. இதுக்கு எதுக்காகனா இந்த டேக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய இந்த டிஸ்பியூட்டை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வராங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம், இந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்தியாவில் பிஸ்னஸை வந்து ஈஸியாக செய்யணும், ஈஸி டூயிங் பிஸ்னஸாக இருக்கணும், நிறைய வந்து டேக்ஸ் வந்து விதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நான் 2 நாளைக்கு முன்னாடி நடத்தின நம்மளுடைய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் கூட கிட்டத்தட்ட வந்து 22% வெல்த்தி இண்டியன்ஸ் வந்து இந்தியா விட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் அதிகமான இந்த டாக்ஸ் டெரரிசம் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டில் டாக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த டாக்ஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா, இதில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, டாக்ஸ் எவேஷன் அண்டு பிளாக் மணி, நிறைய பேர் வந்து வரி செலுத்தாமல் இருக்காங்க, பிளாக் மணி கருப்பு பணமாக வச்சுருக்காங்க. அது என்னென்னா அன்டிக்ளேர்டு இன்கம் இஸ் அ மேஜர் இஷ்யூ. எனக்கு இவ்வளோ வருமானம் தான் வருது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க, வரி ஏய்ப்பு பண்ணுறாங்க. லோ டேக்ஸ் பேஸ், ஏன்னா 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டில் ஒன்லி 6 கோடி மக்கள் மட்டும்தான் வரி செலுத்துகிறாங்க. டைரக்ட் டேக்ஸுங்க, இன்கம் டேக்ஸ் வந்து 6 கோடி பேர் தான் வந்து செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி இஷ்யூ, நிறைய மல்டிபிள் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட இலக்கா நீங்கள் கம்மியாக தான் வரணும், ஒரு 3 ஸ்லாப் வைக்கலாம், அதை தாண்டி இருக்கும்போது அது மக்களுக்கு அதிகப்படியான வரிச்சுமையாக தான் இருக்கும். அது பிறகு வந்து ஃபிக்ஸட் டெபிசிட்டுங்க, கவர்மெண்ட்டுடைய ரெவென்யூ அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சரை விட குறைவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சஸுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த டேக்ஸ் அண்ட் ரெவென்யூ இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்க. இப்போ நாம் ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க, இப்போ மேலே நடத்தக்கூடிய இந்த கிளாஸாக இருந்து கொஸ்டினுங்க, இது கூட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இந்தியாஸ் டேக்ஸ் அண்ட் ரெவென்யூ சிஸ்டம். கீழக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்தியாஸுடைய டேக்ஸ் அண்ட் ரெவென்யூ சிஸ்டமை பேஸ் பண்ணி கீழக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானதுன்னு பாருங்கள். டைரக்ட் டாக்ஸ் ஆர் லெவிடு ஆன் இன்கம் டேக்ஸ் ப்ராஃபிட், வேரஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் இம்போஸ்ட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, டைரக்ட் டேக்ஸ் ஆனது இன்கம் அண்ட் ப்ராஃபிட்டில் வந்து வசூலிப்பாங்க, இன்டைரக்ட் டாக்ஸஸை குட்ஸ் அண்ட் சர்வீஸில் வந்து வசூலிப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? அடுத்தது, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் இஸ் கலெக்டட் ஒன்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் ஜிஎஸ்டியை வசூல் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஷேரை வந்து ரிசீவ் பண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? மூணாவது, கார்பரேட் டாக்ஸ் இஸ் ஏ பார்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டாக்ஸ் ஒரு பார்ட்டுங்க, while கஸ்டம்ஸ் டியூட்டி இஸ் ஏ பார்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து, ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெக்கமெண்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸ் ரெவென்யூ பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட். ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இந்த டாக்ஸை வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரி? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? அதாவது இது ஒன்று என்ன ஸ்டேட்மெண்ட்டு சரின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எது சரி? ஸ்டேட்மெண்ட்டை 1க்கு 2 தடவை வந்து நல்லா படிங்க. படித்ததுக்கு பிறகு என்ன சரியான ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த கொஷனுக்கான ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இதுடையான ஆன்சரு வந்து கீழே அந்த டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்போங்க. ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க.
அதன் பிறகு இதோடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.